ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ டுடே வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அனலைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிடலாம். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு அனலைஸும் பெருசாக கொடுக்கல. ப்ரீவியஸாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் கரெக்டாக 1 2 ஒரு 3 நாள் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைனை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா கரெக்டாக ஃபால் ஆனிச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஃபால் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா கீழே டவுன் சைடு. இதுக்கு அடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிகேட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃபால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. ஓகே, டெய்லி வந்து நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கப்போ நான் பேட்டர்ன் வைஸ் வச்சு நான் எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்னுக்கான ரிசல்ட் வர்றதுக்கு அந்த 3 to 4 days ஆகுது. 15 minute டைம் ஃப்ரேமில் அந்த பேட்டர்ன், அதாவது குட்டி டார்கெட்டாக இருக்க அந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes சார்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆயிடுது. 15 minutes சார்ட்டில் இன்னைக்கு நான் அனலைஸ் பண்ணி, அதாவது குட்டியாக ஒரு பேட்டர்ன், ஏதாவது ஒரு பேட்டர்ன் நான் இந்த எடுத்திருக்கேன், சரி ஒரு டார்கெட் வருது அப்படிங்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் கொடுத்துருது. ஓகே, இதுவே நான் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ரீவியஸாக நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பை சைடு அப் சைடு ஆனிச்சு அப்படின்னா இந்த சைடு இவ்வளோ தூரம் போகும். டவுன் சைடு ஆனிச்சு அப்படின்னா நல்ல லென்த்தாக இவ்வளோ தூரம், இவ்வளோ பெரிய டார்கெட், பேட்டர்ன் வைஸ் இவ்வளோ பெரிய டார்கெட் வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அனலைஸ் பண்ணி சொல்லிட்டேன். பட் அந்த மூவ்மெண்ட் வர டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே அந்த இதை டெலிட் பண்ணிட்டு அடுத்த நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் பண்ணிடுறோம். ஆனால் அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளியராகவே இருக்குது. இந்த பேட்டர்ன் வைஸ் அனலைஸ் பண்ணி இருக்கப்போ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொசிஷனே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கரெக்டாக எந்தெந்த ஏரியாவில் சப்போர்ட் இருக்குது, எங்கே ரிஜெக்ஷன் இருக்குது, அதை கிளியராக வியூ பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக் பண்ணலாம். ஓகே, அதனால தான் இது நம்ம அனலைஸ் பண்ணி கொடுக்குறோம். பட் அந்த டார்கெட்லாம் போகுது, பட் அது எதுவும் காட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக 2-3 நாள் கரெக்டாக வீடியோ பண்ணல. ஓகே, ஃபர்தராக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இப்போ கரண்ட்ல என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கிளியராகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இல்லையா? டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாலுமே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கிளியராக ட்ரா பண்ணோம் அப்படின்னா கேண்டில் ஹைல இருந்து கேண்டில் லோ. ஓகே, ஒரு 2 ஹையை பிடிச்சி ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த 2 ஹையை பிடிச்சி ட்ரெண்ட் லைனை நான் ட்ரா பண்ணியாச்சு. ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ப்ரீவியஸாக இந்த ஏரியா தான் முடிஞ்சிருக்கு. இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரொம்ப இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கீழே வரைகிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த ட்ரெண்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மூவ்மெண்ட் ஆனிச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இந்த ரேஞ்ச் வரப்போ அகைன் இங்கேருந்து செல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த மேலே இருக்க ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அழகாக இங்கேருந்து மறுபடியும் பை சைடு போகிறதுக்கு நிறையாவே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, அதே மாதிரி ட்ரெண்ட் லைனை கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சு. கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட் ஃபால் ஆகி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகும். ஓகே, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி மார்க்கெட் நமக்கு ஃபால் ஆனாலும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் அடுத்து எங்கே திரும்பும். அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்கணும் அப்படின்னா இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலோட லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு பையிங் ப்ரெஷர் வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஓகே, இதை தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்ல இருந்து மறுபடியும் பையர்ஸ் வரலாம். இதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த ஜோன்ல மறுபடியும் பையர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3 லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அங்கேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எதுவும் இல்லை. பட் இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு நல்ல குரூசியலான ரேஞ்சாக இருக்கும். அதை உடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் ஆனிச்சு அப்படின்னா இங்கேருந்து பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ் இந்த ஜோன் தான். இதுக்கு மேலே ஃபர்தராக ஒரு பெருசாக டார்கெட் அடுத்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அந்த ஏரியாவில் எனக்கு பெருசாக தென்படல. ஓகே, அதுக்கு அடுத்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அகைன் ட்ரெண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, டவுன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம்
அதிகமான ஏரியாவில் பையர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த 17,000 அந்த ரவுண்ட் ஃபிகராக வர ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே குரூஷியலாக இருக்கும். ஸோ சேஃபாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலாம், இல்லை அதே ட்ரெண்டில் போகலாம். அதாவது இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது, இன்னமும் டவுன் ட்ரெண்ட்லேயே போகலாம், இல்லை டவுன் ட்ரெண்டில் இருந்து சேஞ்ச் ஆகி பை ட்ரெண்டுக்கும் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குற டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ ஒரு கிளியரான வியூ மறுபடியும் வந்ததுக்கப்புறம் ஸோ மறுபடியும் எடுக்கலாம். ஓகே, ஸோ இல்லை நான் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கணும், பட் எடுத்தோம் அப்படின்னா பெஸ்ட் லெவலாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் 17,000 வந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கேருந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பை சைடுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இங்கே ப்ரீவியஸாக இங்கே சின்ன சின்ன மூவ்மெண்ட் தராங்க, அங்கேருந்து பை சைட் போயிடும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் 17,000 கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் லெவலாக சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேட்டர்ன் சொல்லியிருந்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள் இதில் இவ்வளோ தூரம் டார்கெட் வரும் அப்படின்ட்டு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம். ஓகே, கரெக்டாக அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் அந்த டார்கெட் வந்துருச்சா, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நான் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு டைம். ஓகே, ஸோ டார்கெட் அந்த ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருக்க கேண்டில்ஸ் க்ளோஸ் வந்து அதை பொறுத்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த பேட்டர்னுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எவ்வளோ அழகாக கிளியராக தருது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டைமுமே மார்க்கெட்டில் இந்த மாதிரி பேட்டர்னுக்கான ரிசல்ட் அது அழகாக தருது. ஸோ அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டுடே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. எப்படி சொல்கிறது, கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸோ ட்ரெண்ட் லைன் பாருங்களேன். ஸோ கீழே ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸோ அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வருது. இங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஓகே இந்த ஜோன் ஸோ கடைசியாக எடுத்ததில் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டியில் ஸோ கிளியரான ட்ரெண்ட் வருது. ஸோ இன்னமும் இதோட லோ கூட நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஸோ லோ வச்சு ட்ரெண்ட் லைன் வந்தீங்க அப்படின்னாலும் இந்த லோவிலேருந்து எடுத்தோம் அப்படின்னாலும் ஸோ ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பை சைடுக்கு சான்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீவியஸாக கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சு அப்படின்னா ஸோ செல் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபர்தராக எதுவும் ரிஸ்க் இருக்காதுங்க. ஸோ நல்ல கன்ஃபர்மேஷன், நல்லா ஸ்ட்ராங்காக கன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் பையாக இருந்தாலும் சரி செல்லாக இருந்தாலும் சரி ஃபர்தராக அதுக்கப்புறம் என்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மேலேயும் சரி கீழேயும் சரி ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒரு நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து அப்படியே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகி மேலே இது வரைக்கும் போயிட்டு ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வரப்போ ஸோ அந்த இடத்துல போய் ஃபர்தராக ட்ரேட் இருக்காதிங்க. பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபர்தர் ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா அங்கேருந்து என்ட்ரி எடுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி டவுன் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது உடச்சிருச்சு அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட்டில் என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பரான என்ட்ரியாக இருக்கும். ஃபர்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிடும். ஓகே, ஸோ இதில் ஸோ நமக்கு நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டியில் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்டை அடுத்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகம். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டவுன் சைடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் கொஞ்சம் அதிகமாக அங்கங்கே திரும்பி இருக்குது. ஓகே, ஸோ அதனால் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே ஏரியாவில் திரும்புறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இதை விட்டுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து இந்த ரேஞ்சிலையும் கூட ஸோ மார்க்கெட் சேஞ்சஸ் ஆகலாம். ஓகே, ஸோ பை சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ப்ரீவியஸாக இன்றைக்கி மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஓகே, அதை தாண்டிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ ஒரே நாள் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் தருவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் அவ்வளோ தூரம் சான்சஸ் இல்லை. ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டி ஸோ அனலைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ விப்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃபாலில் இருக்குது. ஓகே, விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபாலில் இருக்குது. ஸோ விப்ரோவில் குட்டி குட்டியாக ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ 520 அந்த ரேஞ்சுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா பை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ விப்ரோவில் இன்னும் நல்லா டவுன் ஃபால் வந்துச்சு அப்படின்னா ஸோ விப்ரோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 கிட்ட வந்தாலுமே பை பண்ணி வைங்க. ஸோ டிவிடெண்டாகவே நல்ல ரிட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகம். அதே மாதிரி டாட்டா டிவி 18 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம
கால் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப அப்படின்னு மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஓகே, நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா டவுனில் இருக்கிறதுனால ஸோ நல்ல ஸ்டாக் நிஃப்டி கொஞ்சம் நல்லா பை ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஸோ இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துரும். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் கைஸ். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஹேவ் ஏ கிரேட் டே.